டெஃபினட்டா சொல்றேன். இந்த ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். வெல்கம் டு A to Z மெடிக்கல் சீரிஸ். ஐ எம் முகமது சஃபருதீன், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். இன்னைக்கு சி ஃபார் கிரிப்டிக் பிரெக்னன்சி. நார்மலா ஒரு பிரெக்னன்சி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆயிருக்கணும், இல்லைன்னா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வரணும். ஆனா இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் கிட்டத்தட்ட நார்மலா தான் இருக்கும், யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டும் ஃபால்ஸ் நெகட்டிவ் காட்டும். ரீசெண்டா ஆஸ்திரேலியால சார்லோட்ன்ற ஒரு 20 வயசு பொண்ணுக்கு இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டெலிவரி பண்றதுக்கு 17 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே பிரெக்னண்டா இருக்கிறத ரியலைஸ் பண்றாங்க. இது மெயினா யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, PCOS அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு இது வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நார்மலாவே இரகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும். அப்ப கிரிப்டிக் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சிக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் காட்டும்னு பாத்தீங்கன்னா, லைட் வெயிட் கெயின் இருக்கும், இரகுலர் பீரியட்ஸ் இல்லைன்னா லைட் பிளட் ஃப்ளோ கண்டினியூவா வந்துட்டு இருக்கும், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இதை நிறைய பேர் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவீங்க. தயவு செஞ்சு நீங்க ரீசெண்டா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வர மாதிரி தெரிஞ்சதுன்னா வீட்லயே UPT டெஸ்ட் எடுத்துட்டு நெகட்டிவ்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இட் மே லீட் டு கிரிப்டிக் பிரெக்னன்சி. தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அல்ட்ராசவுண்டோ இல்லை பிளட் டெஸ்ட் எடுத்தோ பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.